ஒரு இடத்துல இருக்கார்ல அவரு, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே இப்போ நடிக்க வரேன்னா கேரவனுக்குள்ளேருந்து நடிக்க முடியாது. நீங்கள் என்ன நிற்க வச்சு இங்கே கேள்வி கேட்குறீங்க, இதே கேள்வியை அவரை நிற்க வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டுட்டு யாருக்காகவும் நான் ஆதரவு தெரிவிக்கல, ஆனால் வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுவுமே கிடையாது இந்த படத்தில். இதில் வந்து லவ்ங்கிறது சார் கேட்டார்ல, இந்த மாதிரி லவ்வை ஷேர் பண்ணணுமா, லவ்வரை ஷேர் பண்ணணுமான்னு, அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி வச்சுருந்தா லவ்வர் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சுருப்போம். நான் வச்சுருக்கிறது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். லவ்ங்கிறது யாருக்கும் நடுவில் கூட வரும். இப்போ அதனால் வந்து இந்த சவுகார்பேட்டு, மயிலாப்பூர், நீங்கள் அந்த அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. அப்புறம் வந்து இது அது ஒன்றுனா சொல்லலாம். ஒரு ஏரியா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நகர்நல்லூர் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லவ்வுங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜில் வரும். அந்த ஏஜில் இவங்க கரெக்டான ஏஜில் தான் வந்திருக்கு. இப்போ என்னோடய ஏஜில் வந்தால் தான் அது பிரச்சனை. இவங்க ஏஜில் கரெக்டான ஏஜ் தான் வந்திருக்கு. அதனால அவங்க எந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த மேட்டர். ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எது அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல இருக்கார்ல அவர், அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆதங்கத்தில் தான் வருது. அந்த ஆதங்கம் என்னென்னா, நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன சப்போஸ் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவர் மேலே நம்ம குறை சொல்லக்கூடாது. எதனால அவர் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராங்க, என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேயே நம்ம இருந்துட முடியாது. நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் கேரவனுக்குள்ளேருந்து நடிக்க முடியாது. இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போனால் தான் நடிக்க முடியும். அந்த மாதிரி வரட்டும், வந்து ஒர்க் பண்ணட்டும். ஒர்க் பண்ணுறத மக்களுக்காக பண்ணுறத பார்த்துட்டு ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணட்டும். இப்போ நீங்கள் என்ன நிற்க வச்சு இங்கே கேள்வி கேட்குறீங்க, இதே கேள்வியை அவரை நிற்க வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டுட்டு அதான் அந்த பதில் அங்கே வந்துருச்சு. ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும். ஆமாம், அவங்க யாரும் இன்னும் ரெடியாக இல்லைன்னு நான் நம்புகிறேன். இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் நான் ஆதரவு தெரிவிக்கல, ஆனால் வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். விமர்சனம் எப்போ நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்கே நடக்கும்போது, ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது, அந்த ஒரு சம்பவமே நடந்தது, அந்த துர்சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்காக கூட அங்கேருந்து வந்து குரல் வந்து வரல. வெளியில் நம்ம தான் ஆதங்கப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்கள கூட நீங்கள் இன்னும் கேட்கல. வெளியில் வந்தால் கேட்கலாம். ஆமாம், வெளியில் வரணும். நான் வந்து என்னோடய வீடு மயிலாப்பூரில் வந்த வெளியில் இருக்குது. நான் வந்துட்டேன் இன்றைக்கி. அந்த ஏரியாலேருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். படத்தை பற்றி அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு க்யூட்டான இல்லை, அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டீரியோ டைப்பை தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து என்னென்னா அந்த அம்மாங்கிறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக சப்போர்ட்டிவான ஒரு அம்மா. ஏன்னா இப்போ ரேகை அப்படின்னு நான் கூட பண்ணேன். அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வேறு ஷேடில் நம்ம பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து த்ரூஅவுட்டாக அந்த பையனை வந்து முழுசாக நம்புகிற அந்த பையன் வந்து ஒரு அந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணுக்கிட்ட கூட போய் சொல்லாமல் அம்மாட்ட வந்து தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவாக பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து அதை முட்டாள்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சீரியல் பார்க்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது. அவங்க வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் அம்மாக்கள் வந்து இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து பேசக்கூடாது. இங்கே வந்து இங்கே என் பக்கத்தில் நின்று பேசுனீங்கன்னா யார் பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரியும். என்னையே கேட்குறீங்க, எல்லாரும் மற்றவங்க கேளுங்க. நான் தான் இன்னைக்கு மாட்டேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனையோ படங்களில் வந்து இவங்க அதாவது அது சொல்லவே முடியாது. சினிமாவில் வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னை வந்து இவருக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியாக நடிக்கணும் அப்படின்னா கூட அதை நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி நான் நடிக்கிறேங்கிறதுனே தவிர இது ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியாக இவங்க நடித்தாங்க, லக்ஷ்மி மேம். அவங்க வந்து ஒன்றும் பாட்டி வயசுலாம் இல்லை. அப்போது அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் சினிமாவை.
சார் டைரக்டர் சார் வாங்க. அப்பா ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்ன காரணம் அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சம்மந்தம்னா நான் அவர் ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ் நான் ஆல்ரெடி நான் அவரோட ரசிகன். இங்கே சென்னை வந்து அவரோட ஆஃபீஸ் பாயாக இருந்தேன். நான் அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து அதான் நான் அங்கே இருந்து ஆஃபீஸ் பாய்னா உங்களுக்கு தெரியுமே, தட்டு கழுவுறதுலேருந்து சாப்பாடு வாங்குறது இந்த மாதிரி ஒருத்தனை இவனுக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க அவரை பார்க்க கதை சொல்ல வரவங்களாம் அவங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் வருவாங்க. அதில் அவங்க செலக்ட் பண்ணி படங்கள் நிறையா பண்ணும்போது அவங்களோட அவுட்புட்டுன்னு ஒன்று வரும்போது அதை காமிப்பாங்க, கேப்டன்கிட்ட காமிப்பாங்க, சுதி சார்கிட்ட காமிக்கும்போது நான் அங்கே பக்கத்தில் இருக்கும்போது சார் நான் என்னோடய ஐடியாவை நான் சில விஷயங்களை சொல்லுவேன். இல்லை ஒரு சாங்கு ஒரு டியூன் போட்டு காமிப்பாங்க, சாங்கு போட்டு காமிக்கும்போது சுதி சார் அவர் ரூமில் கேட்பாங்க, எப்படா இருக்குது உனக்கு எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பாரு. எனக்கு நான் பிடிச்சது அது நான் இது சொல்ல சார் என் கருத்து இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து மற்ற டைரக்டரையோ மியூசிக் டைரக்டரையோ குறைச்சி சொல்கிறதுக்காக சொல்லலை, என்னோடய கருத்தை கேட்பார். அது அவங்களும் சொல்லுவாங்க, அவங்க சொல்லி அது கிட்டாகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அதனால் என்னோட இது ஆல்ரெடி நான் ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க சென்னை வந்தது. சரி விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் இருந்துட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு கதை எழுதுறது வைக்கிறது, ஆஃபீஸ் பாய் வேலையும் பார்ப்பேன், மேனேஜர்ஸ் பண்ணுற வேலையை லொக்கேஷன் பார்க்குறது, பெர்மிஷன் வாங்குறது, எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே இவன் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறான், சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான்னு சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் கார்டு தான் வாங்கி கொடுக்கன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா நல்லா வேலை பார்க்குறான் அந்த பையன் அப்படின்னு. அப்போ என்னோடய ஆசையை கேட்கும்போது தான் நான் சொன்னேன், எனக்கு இல்லை கேப்டன் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, அப்படியாடா எப்படா இந்த ஐடியா வந்து இல்லை சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டோரியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே இந்த சொன்னல எனக்கு உதவி பண்ண அந்த எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவ்வளோ பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் நானே மறைச்சி வச்சு கதை எழுதுவேன். அதெல்லாம் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ வெளியில் கொண்டு வா, நீ உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தானா எப்படி இருக்க முடியும்னு அவங்க தான் கேப்டன்ட்ட எனக்கு அப்படி கொண்டு போகிறாங்க. சுதி சார் மூலியமாக கேப்டன்ட்ட கொண்டு போகிறாங்க. கேப்டன் வேறு எந்த ஒரு மறுப்பு சொல்லலை, ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இருக்கிறோம், என்னை பற்றி தெரியும். அத்தனை வருஷமாக நான் அவர் வீட்டில், அதாவது அவர் வீட்டுக்குள்ளே வரைக்கும் போய் சாப்பிட்றது, நாங்கள் அங்கே வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. நாங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிடுவோம். யாருக்குமே ஹோட்டலில் இருந்து இப்போ சொல்லப்போனால் இப்போ கதை சொல்லருக்கு கேப்டன் சினி கிரியேஷன் ஆரம்பிக்கும் போது கலசருக்கு இருக்க எல்லா உதவி இயக்குனருக்கும் தெரியும் நான் ஆஃபீஸ் பாயின்னு. வல்லரசு படம் பண்ணும்போதும் நரசிம்மா படம் பண்ணும்போதும் கதை கேட்பாங்க, அவ்வளோ கதை கேட்டிருப்பாங்க. அதில் வர்ற எல்லா விஜயகாந்த் சார் சொல்கிற ஒரே விஷயம், வர்ற எந்த உதவி இயக்குனரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. யார் கதை சொல்ல வந்தாலும் சரி, காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 10-20 பேர் இருப்பாங்க, மதியானத்துக்கு மேலே 10-20 பேர் வருவாங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என் வேலை. இப்போ இந்த கேப்டன் சாப்பாடு வாங்கி கொடுப்பார்ல, அதை நான் தானே வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இருக்க உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு பாசம் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் நான் என்னோடய ஆசையை நான் அவங்கக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் படம் பண்ணும்போது என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டோம். அந்த கேட்டது மூலியமாக தான் இது வரைக்கும் நான் அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கேப்டன் ஆஃபீஸில் வந்து யார் யார் கதை சொல்லி இயக்குனராக ஆனாங்களோ அவங்க தான் இன்னைய வரைக்கும் எனக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டு அவங்க கூட படங்களை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2000, 2001, 2002லலாம் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் கேப்டன் கதை சொல்ல வந்திருந்தாலும் அங்கே எல்லாருமே என்னை பார்த்துருக்கலாம். எல்லோரும் முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்கிற அந்த சாப்பாடை நான் சாப்பாடு போட்டதுனால அவங்களுக்கு என் மேலே ஒரு பாசம், தனி பாசம் இருக்கும். இப்படி அளவுக்கு சுதீஷ் கேப்டன் சொல்லியிருக்காரு, கதை எழுத வச்சிருக்காரு. கேப்டன் பையனும் இன்னைக்கு நடிகராக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்கள வச்சு படம் பண்ணணும்னு நினைக்காம இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி ஒரு புதுமுகம், ஒரு செட்டப்? இல்லை, எனக்கு அதான் சொல்கிறேன்ல, இப்போ தம்பி சண்முக பாண்டியனை வச்சு நான் என்னை கூப்பிட்டு பண்ண வைக்கணும் இல்லை, அவங்களும் பல முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பியே இப்போ தான் வந்து 2-3 படங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு படமாக முன்னேறி இப்போ தான் வந்து கொம்பு சிவி படைத்தலைவன் தான் ஒரு நல்ல நேம் வந்து கேப்டனோட இடத்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வர்றார். கண்டிப்பாக காட்டுவேன் சார். ஏன்னா இது படத்தை வந்து நம்ம இப்போ தான் ரிலீஸ் பண்ணி, ஆக்சுவலி ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் அவங்ககிட்ட காட்ட நினச்ச ஒரு விஷயந்தான். ப்ரொடக்ஷன் எல்லாருமே நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அவங்கள சரியான முறையில் நம்ம கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து அவங்கள மரியாதையாக கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காமிக்கணும்னு தான் ரகு சார் சொன்னார். ஏன்னா இப்போது நாங்கள் இப்போ 2-3 நாளாக அவங்களுக்கு நாங்கள் தொடர்பு பண்ண நினைக்கும் போது அண்ணி கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க, கொஞ்சம் இந்த அரசியல் பிஸியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு எங்களால் அதை கான்டாக்ட் பண்ண முடியலை. கண்டிப்பாக இன்னும் 2 நாள் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த டேரக்டரை கேட்டு எங்கள் டீமே போய் அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த படத்தை காமிப்போம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சுது அப்படின்னா, தம்பி சண்முக பாண்டியனை வச்சு பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சுது அப்படின்னா, தம்பி சண்முக பாண்டியனை வச்சு பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து அவங்க பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சுது அப்படின்னா, தம்பி சண்முக பாண்டியனை வச்சு பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா,
அதை விட ஒரு நன்றி கடன் எனக்கு வேறு எதுவும் இல்லை. அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்களாம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோயினாக வர மாட்டாங்க, ஹீரோயினும் வந்திருக்காங்க, ஹீரோயினுக்கு அக்கா மாதிரி இருக்க வினோதினி மேடமும் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து உங்கள் படத்தில் வாய்ப்புகள் அதெல்லாம் எப்படி? அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்கே வேணாலும் போவாங்க. மேடத்திட்ட வந்து கதை சொல்லும்போதே முருகன் நீங்கள் புது டைரக்டரு, உங்களுக்காக நான் அதாவது ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பிடிச்சோம், அவங்கள தேடி தான் பிடிச்சோம். பாலகோபி சார் சொன்ன உடனே எனக்கு இந்த கேரக்டர் பதிவு பண்ணது இந்த மேடத்தை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவு எனக்கு நான் என்ன சொன்னாலும் அவங்க அவ்வளோ பெரிய அவங்களோட ஃபேன்ஸாக தான் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடித்து எத்தனை டேக் கேட்டால் கூட நம்ம இன்வால்வ் ஆகி அவங்களே மெனக்கிடுவாங்க. அப்படி ஒரு உதவி செய்கிறதுனால அடுத்தடுத்த டைரக்டரை வந்து மேடத்தை கூப்பிட்றாங்க. அவ்வளோதான்.